வணக்கம். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரைவாக பார்ப்பதற்கு முன் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாகை அருகே கனமழையால் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த வெள்ள நீர். பாதிக்கப்பட்ட மக்கள் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கடும் சீற்றத்துடன் காணப்படும் கடல். 100 மீட்டர் நிலப்பரப்பு கடலுக்குள் மூழ்கியதால் பொதுமக்கள் அச்சம். ராமநாதபுரம் அருகே நீர்மட்டம் உயர்ந்ததால் கடலுக்குள் மூழ்கிய நவபாஷான நவக்கிரக கோவில். பரிகார பூஜைகளை செய்ய முடியாததால் பக்தர்கள் ஏமாற்றம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பயிர்களை தொடர்ந்து சேதப்படுத்தி வரும் காட்டு யானைகள். வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் வாக்குவாதம். கோவில்பட்டியில் குப்பை கூளங்களாக மாறி வரும் முக்கிய நீர் ஆதாரங்கள். நிலத்தடி நீர்மட்டமும் விவசாயமும் பாதிக்கப்படும் அபாயம். நெல்லையில் பேருந்துகள் செல்லாத வழித்தடத்தினில் கட்டப்படும் பஸ் ஸ்டாப். பேரூராட்சி அதிகாரிகளின் அவரை விவரிக்கும் செய்தி தொகுப்பு. நாகை அருகே ஆற்றங்கரையோரம் உள்ள குடிசை வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டம் பாப்பாக்கோவில் ஊராட்சி வழியாக செல்லும் ஓடம்போக்கி ஆற்றின் கரையோரம் 57 குடிசை வீடுகள் உள்ளன. அண்மையில் பெய்த கனமழை காரணமாக ஆற்று நீர் கரைபுரண்டு ஓடி குடிசை வீடுகளை சூழ்ந்துள்ளது. மழைநீர் தேங்கியதால் வீடுகளில் இருந்த பொருட்கள் சேதமடைந்தன. இதனைத் தொடர்ந்து மழை வெள்ளத்தில் சிக்கி தவித்த 100க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஓடம்போக்கி ஆற்றை பல ஆண்டுகளாக தூர்வாராத காரணமே மழைநீர் தேங்குவது வாடிக்கையாக ஒன்றாக இருந்து வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே 100 மீட்டர் நிலப்பரப்பு கடலுக்குள் சென்றதால் மீனவர்கள் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். வங்கக்கடல் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மயிலாடுதுறையில் கடந்த சில நாள்களாக கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகின்றது. தரங்கம்பாடி அடுத்த வெள்ளக்கோவில் மீனவ கிராமத்தில் கடல் அலைகள் 10 அடி உயரத்திற்கு எழும்பி வருகின்றன. கடல் சீற்றத்தினால் மீனவ கிராமத்தின் கடற்கரை ஒட்டி அமைந்துள்ள 100 மீட்டர் நிலப்பரப்பு கடலுக்குள் சென்றது. மேலும் அங்கிருந்த மின் கம்பங்களும் சிசிடிவி கேமராக்களும் சேதமடைந்தன. நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இடங்களிலும் கடலில் சூழ்ந்துள்ளது. எதிர்காலத்தில் கடல் அரிப்பு ஏற்படாமல் இருக்க கருங்கல் அலைத்தடுப்பு சுவர் அமைத்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு வெள்ளக்கோவில் மீனவ கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தொடர் கனமழையினால் தேவிப்பட்டினம் நவபாஷான நவக்கிரக கோவில் கடலில் மூழ்கியுள்ளதால் பக்தர்கள் பரிகார பூஜை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் பிரசித்தி பெற்ற நவபாஷான நவக்கிரக கோவில் அமைந்துள்ளது. கடலுக்கு நடுவே 9 நவகிரகங்களும் அமைந்துள்ளது இக்கோவிலின் தனிச்சிறப்பாகும். கடல் நீரில் புனித நீராடி நவகிரகங்களை வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்நிலையில் வங்கக்கடல் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக அப்பகுதியில் கனமழை பெய்து கடலின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் கோவில் அமைந்துள்ள நவகிரகங்கள் கடலில் மூழ்கின. இதனால் பக்தர்கள் நடைமேடையில் நின்றவாறு வழிபாடு செய்துவிட்டு ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். சிரமங்கள் ஏற்பட்டுள்ளது. பக்தர்கள் இருந்தாலும் வருகை புரிந்துள்ளனர். சபரிமலை செய்துள்ளவர்கள், மாலை போட்டுக் கொண்டவர்கள், வழக்கமாக வரும் பக்தர்கள், பரிகாரம் செய்பவர்கள் வருகிறார்கள். வந்து மேல் பிரகாரத்தை மட்டும் சுற்றி கொண்டு சாமி தரிசனம் செய்கிறார்கள். தெரிகிற சாமியை தரிசனம் செய்து கொள்கிறார்கள். இன்னைக்கு நிலவரம் 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் மட்டும் தலைப்பகுதி மட்டும் தெரிகிறது. ராகு, கேது, சனி பகவான், செவ்வாய் ஒரு சில இடம் தெரியும். அந்த அளவு இருக்கிறது.
ஸோ இது பக்தர்களுக்கு இந்தமான சூழ்நிலை நிலவுவதால் வருபடும் பக்தர்கள் இதை புரிந்து கொண்டு வர வேண்டும். மழையினால் அயோத்தி, காசி, சீரடி போயிட்டு லாஸ்டா ராமேஸ்வரம் வந்து இங்க தேவிப்பட்டினத்துல நவபாஷண திருஷ்டி பண்ண இடத்துக்கு வந்து குளிச்சுட்டு நிக்கிறோம். ஆனா பார்க்க முடியல. அந்த இது வச்சிருந்ததெல்லாம் நவகிரகம்லாம் மழை பெஞ்சு தண்ணி அதிகமா இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள இருக்காங்க, பார்க்க முடியல. டூர் வந்திருக்கோம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் காட்டு யானைகள் தொடர்ந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். விருதுநகரில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள செண்பகத்தோப்பு, பந்தம்பாறை, வெங்கடேஸ்வரபுரம் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 20க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் கூட்டம் கடந்த 3 நாள்களாக மலை அடிவார பகுதியில் உலா வருகின்றன. திடீரென தடுப்பு வேலை உடைத்து விளைநிலங்களுக்கு உள்ளே புகுந்த காட்டு யானைகள் மா, கொய்யா, வாழை போன்ற பயிர்களை சேதப்படுத்தின. இதைத் தொடர்ந்து யானைகளை அடர்ந்த காட்டுக்குள் விரட்ட வலியுறுத்தி விவசாயிகள் வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டியின் நீர்நிலைகள் குப்பை கூலங்களாக மாறி வருவதால் நிலத்தடி நீர்மட்டமும் விவசாயமும் பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி விவசாயத்திலும் தொழில்துறையிலும் தொடர்ந்து முன்னேறி வருகிறது. கோவில்பட்டியில் பாசிப்பயிறு, மக்காச்சோளம், பருத்தி, நிலக்கடலை போன்ற பயிர்கள் அதிகம் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் கோவில்பட்டியின் முக்கிய நீர் ஆதாரமாக உள்ள அத்தைக்குண்டான் கண்மாய் குப்பைகள் தேங்கி பாசி படர்ந்து காணப்படுகிறது. இந்த கண்மாய் நீர் மறுகால் பாய்ந்து இளையரசனேந்தல் சாலை ஓடை வழியாக சென்று மூப்பன்பட்டி கண்மாயில் கலக்கிறது. இந்நிலையில் மாசடைந்து துர்நாற்றம் வீசுவதால் கண்மாய் நீரை விவசாயத்திற்கோ கால்நடை வளர்ப்புக்கோ பயன்படுத்த முடியவில்லை. மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து மாசடைந்துள்ள கண்மாய்களை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தியுள்ளனர். நெல், வாழை விளையக்கூடிய ஒரு பகுதியில் மூப்பண்டி பகுதி தான். அது மாதிரி காய்கறிகள், ஏராளமான காய்கறி அங்கே உற்பத்தி பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் இன்றைக்கி ஆபத்து உண்டாக்கிக்கிட்டு இருக்க நிலைமை உருவாகி, அதே போல் பார்த்தா துர்நாற்றம், அந்த தண்ணி விளையக்கூடியது இதெல்லாம் சாப்பிடும்போது தோலில் அரிப்பு உண்டாகக்கூடிய ஒரு நிலைமை உருவாகுது. இது அப்படியே கண்டுக்கலாம் விட்டுட்டோம்னா வருங்காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய இந்த கடலை மிட்டாயினுடைய சுவையே மாறிப்போகும், உணவுப் பொருட்கள் சுவையே மாறிப்போகும். மயிலாடுதுறையில் சாலை மிகவும் சேதமடைந்துள்ளதால் 2 மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் தட்டு தடுமாறியபடி பயணித்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் 5வது புது தெரு சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. மயிலாடுதுறை நகரத்தையும் நலத்துக்குடி, கோடங்குடி, எலுமிச்சம்பாத்தி உள்ளிட்ட கிராமங்களையும் இணைக்கும் முக்கிய பாதையாக இந்த சாலை அமைந்துள்ளது. இந்நிலையில் அண்மையில் பெய்த கனமழையின் காரணமாக புதுசிறு சாலையில் உள்ள பள்ளங்களில் மழைநீர் தேங்கி உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகளுக்கு மிகுந்த சிரமம் ஏற்படுவது மட்டுமின்றி அடிக்கடி விபத்துகளும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்லும் இச்சாலையை சீரமைக்குமாறு மயிலாடுதுறை மாநகராட்சிக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் அருகே தெருவிளக்குகள் சரியாக எரியாததால் மின்கம்பங்களில் தீப்பந்தங்களை கட்டி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே ரெட்டாக்குறிச்சி கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அப்பகுதியில் கடந்த 6 மாத காலமாக தெரு விளக்குகள் எரியவில்லை. இதனால் கிராம மக்கள் இரவு நேரங்களில் வெளியில் செல்ல முடியாத சூழல் இருந்து வருகின்றது. எனவே தெரு விளக்குகளை சீரமைத்து தரக்கோரி பலமுறை புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை எனவும் தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மின்கம்பங்களில் தீப்பந்தங்களை கட்டி போராட்டம் நடத்தினர். தலைவர்கிட்ட சொல்லிட்டோம், வீடியோ கிட்டையும் சொல்லிவிட்டோம், எல்லாத்திட்டையும் சொல்லிட்டோம். இது வரலைக்கே நடவடிக்கை எடுக்கல. நாங்கள் ஏரி ஒட்டில் குடியிருக்கிறோம். பாம்பு ஒரு பாம்பு ஒன்று சோடு கண்டகால சோடு வருது. நாங்கள் எல்லாம் அரியா புண்ணில் வச்சுக்கிட்டு நாங்கள் இங்கே பார்த்துருக்கோம். கை லைட் இல்லாத வெளியே வர முடியாது. ஒரு வகுத்து வலிக்குது, வாய வலிக்குதுன்னா கூட வெளியே வர முடியாது.
உதகையில் நடைபெற்ற உணவு கண்காட்சியில் தோடர் கோத்தரையின மக்கள் பாரம்பரிய உணவுகளை தயாரித்து மாணவர்கள் கவனத்தை ஈர்த்தனர். மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பில் உதகை அரசு உதவி பெறும் பள்ளியில் சிறுதானிய உணவு கண்காட்சி நடத்தப்பட்டது. சமச்சீர் உணவின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இக்கண்காட்சி நடத்தப்பட்டது. இதில் கேழ்வரகு, சாமை, திணை உள்ளிட்ட சிறுதானியங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய உணவுகளை மாணவ மாணவியர் காட்சிப்படுத்தினர். இக்கண்காட்சியை 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலைக்கோவிலின் கடைகளை ஒற்றை காட்டு யானை சூறையாடியது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இக்கோவிலில் வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படும். இந்த நிலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை கோவில் வளாகத்தில் உள்ள கடைகளை சூறையாடிவிட்டு பிரசாத கடையில் உள்ள உணவுப் பொருட்களையும் சாப்பிட்டது. தொடர்ந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் இந்த காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டுமாறு வனத்துறைக்கு வியாபாரிகளும் பக்தர்களும் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை அடுத்த தாம்பரத்தில் விளம்பர பேனர் கிழிந்து தொங்குவதால் வாகன ஓட்டிகள் பீதி அடைந்துள்ளனர். காற்றின் வேகம் காரணமாக குரோம்பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ராட்சத பேனர் கிழிந்து காணப்படுகிறது. பேனரின் கிழிந்த பகுதிகள் காற்றில் பறப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனே அப்பகுதியை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் இதுபோன்ற ஆபத்தான முறை உள்ள பேனர்களை அகற்றுமாறு தாம்பரம் மாநகராட்சிக்கு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அரசு அதிகாரிகளை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு அரசின் சார்பில் நரசிங்கமங்கலம் கிராமத்தில் 200 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இதில் அரசு அதிகாரிகள் தகுதியான நபர்களை விட்டுவிட்டு வெளியூரை சேர்ந்த சிலருக்கு பட்டா வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து இறையூர் பேருந்து நிலையத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் முறைகேடாக வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டாக்களை ரத்து செய்யுமாறு வலியுறுத்தினர். போராட்டம் எதிரொலியாக அப்பகுதியில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே தற்காலிக சாலை வெள்ளத்தில் மூழ்கியதால் 10 கிராமங்களுக்கு இடையிலான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. சொரப்பட்டு கிராமத்திலிருந்து முறுக்கேரி செல்லும் பிரதான சாலையில் தரைப்பாலம் ஒன்று அமைந்துள்ளது. இந்த தரைப்பாலத்தை உயர்மட்ட பாலமாக மாற்றுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் கனமழையினால் தரைப்பாலத்தின் அருகே அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக சாலை வெள்ளத்தில் மூழ்கியது. இதனால் காயல்மேடு, வங்காரம், தேவனந்தல் உள்ளிட்ட 10 கிராம மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஊர் மக்களே ஒன்று திரண்டு கதவணையில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றினர். இடும்பாவனம் கோரையாறு கதவணையில் ஆகாய தாமரைகள் படர்ந்து காணப்பட்டது. இதனால் கரையோரங்களில் அமைந்துள்ள எடையூர், சங்கேந்தி, மருதவனம் உள்ளிட்ட 20 கிராமங்களில் வெள்ள நீர் புகும் அபாயம் உருவானது. இதைத் தொடர்ந்து கிராம மக்கள் ஆகாய தாமரைகளை அகற்றியதால் கோரையாறு கதவணையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து சென்று வருகிறது.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே 246 நிமிடங்கள் இடைவிடாமல் சிலப்பதிகார பாடல்களை பாடி அரசு பள்ளி மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர். என் சுப்பராபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வரும் வீரச்செல்வி, வேணி ஆகிய மாணவிகள் சிலப்பதிகாரத்தில் உள்ள 3 காண்டங்களின் பாடல்களை மனப்பாடமாக இடைவிடாமல் பாடினர். மாணவிகளின் இந்த சாதனை இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம்பெற உள்ளது. இந்நிலையில் சாதனை படைத்த மாணவிகளுக்கு பிரபல பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். வாடி காவேரி காமர் மாலை அருகசே நடந்த எல்லாம் நின் கணவன் தாமர் வேலின் திறம் கண்டே அடிந்தேன் வாடி காவேரி வாழி அவன் வளநாடு மகவாய் வளைக்கும் தாயாகி ஊழி உயிர்க்கும் பேருதவி ஒளியா ஒழுகல் உருவோமும் ஊழி உயிர்க்கும் பேருதவி ஒளியா ஒழுகல் உயிர்வோமும் ஆடி ஆழ்வான் பகல் வெய்யோன் அருளே வாடி காவேரி காமர் மாலை அருகசே. நெல்லை மாவட்டம் வள்ளியூர், ராதாபுரம், கூடங்குளம் உள்ளிட்ட இடங்களில் பூத்து குலுங்கும் செங்காந்தல் மலர்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டின் மாநில மலர் என அழைக்கப்படும் செங்காந்தல் மலர்கள் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் தன்மை கொண்டவை. இந்த செங்காந்தல் மலர்கள் கார்த்திகை மாதத்தில் மலர்வதால் கார்த்திகை பூ என்றும் அழைக்கப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் கடற்கரையில் எழும் ராட்சத கடல் அலைகளை ஆபத்தை உணராமல் சிலர் செல்போனில் படம் எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் வருகின்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடற்கரையில் வழக்கத்திற்கு மாறாக கடல் அலை சுமார் 7 அடிக்கு மேல் ஆக்ரோஷமாக எழும்பி வருகிறது. இதனால் மீன்வளத்துறையினர் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் ஆபத்தை உணராத இளைஞர்கள் சிலர் கடற்கரைக்கு சென்று அலைகளை அவர்களது செல்போன்கள் படம் எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் வருகின்றனர். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்தியை வழங்க வருகிறது விளையாட்டு களம். சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டியில் தங்கப் பதக்கம் வென்று சொந்த ஊர் திரும்பிய ஏற்காட்டு மாணவிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் குண்டூர் கிராமத்தை சேர்ந்த மாணவி அனுஷ்கா தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் சிலம்பக்கலையின் மீது அதிக ஆர்வம் கொண்டு தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதி மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் அனுஷ்கா கலந்து கொண்டார். இதில் குத்துவரிசை, தனித்துவ சிலம்பம் மற்றும் குழு சிலம்பம் ஆகிய 3 பிரிவுகளில் மாணவி அனுஷ்கா தங்கப்பதக்கம் வென்றார். இதைத் தொடர்ந்து சொந்த ஊர் திரும்பிய அவருக்கு மாலை அணிவித்து கிராம மக்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பார்க்கணும்